Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சாம்பார் பொடிங்க. சூப்பரா இருக்கும். நம்ம செஞ்சாலும் வீட்ல 6 மாசத்துக்கு கெட்டு போகாதுங்க. வாங்க இதே அளவுலோட செஞ்சு பாருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்துர்க்கேன். இந்த ஸ்பூன்ல அது 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கலாங்க. அது நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தீ சிம்மிலேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகுச்சு அப்படின்னா சாம்பார் டேஸ்ட் மாறிடுங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. தீ சிம்மிலேயே வச்சு பொறுமையாக நல்லா வறுத்துக்கோங்க. அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பச்சரிசி நம்ம எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா சாம்பார் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்திக்கலாங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறங்க இந்த கப்பில் 1.25 கப்பு நான் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி. அதையும் நல்லா கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி, சீரகம், மிளகு கருகி விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கருகுச்சு அப்படின்னா கசப்பு தன்மை வரும். அது கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மிளகு, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு கருகிச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம கையில் எடுத்து பார்த்தா சூடு பொறுக்கிற வரைக்கும் போட்டு வறுத்தா போதுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடுகு ஒரு துளி பொரிஞ்சு வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்தது பெருங்காயத்தூள், அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொடி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு லைட்டாக சூடானாலே போதும். அடுத்தது மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட மஞ்சள் கொம்பு இருந்துச்சு அப்படின்னா இடிகளில் போட்டு தட்டி நீங்கள் 2 சூடாகிற வரை வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலைங்க, அதையும் நம்ம வந்து நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாய்ங்க. மிளகாய் வறுக்கும் அப்படிங்கிறனால எண்ணெயை 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஏன்னா அதில் காரம் அடிக்காது. அதுக்காக காரம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்திக்கு வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லை அப்படின்னா கல்லுப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு உள்ளே போட்டு மிளகாய் உள்ளே போட்டிங்கன்னா அந்த காரம் அடிக்காது. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மிளகாய் வந்து நல்லா கலரும் கொடுக்கும், காரம் அந்த அளவுக்கு இருக்குங்க. நல்லா ஆனதுக்கப்புறம் எல்லா பொருளும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நான் ஒரே தடவை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகளை வந்து ஒரு 250 கிராம் மசாலாத்தூள் ஆகுங்க. உங்களுக்கு அதை விட குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா இதே பொருளோட நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இது வந்து 250 கிராம் சாம்பார் தூள் ஆகுங்க. மிக்சியிலேருந்து அரைச்சிட்டிங்க. ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த சாம்பார் தூள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு போட்டு கமெண்ட்டில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.